நம்மளோட வாசகர்கள் ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். அதாவது மஞ்சள் காமாலை வருகிறது, ஆபத்தான கட்டம் எது, எப்போ நம்ம அலர்ட் ஆகணும்ன்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா வைரஸ் டைப் ஆஃப் ஜாண்டிஸ், சில நேரங்களில் ஸ்டோன் அந்த பாத்வேவை பிளாக் பண்ற ஜாண்டிஸ், சில நேரத்துல பாத்தீங்கன்னா பிளட் செல் அதாவது ரெட் பிளட் செல்லே லைஸ் ஆகி டேமேஜ் ஆகிற ஜாண்டிஸ் இருக்குது. இதுல முக்கியமான கட்டம் பாத்தீங்கன்னா நம்ம கண்களில் உள்ள அந்த வெள்ளை திரையில பாத்தீங்கன்னா எல்லோ ஈஸ்டன்ட் தெரியும். இரண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க ஃபேர் ஸ்கின் பர்சனா இருந்தனா உங்களுக்கு அந்த yellow tint கண்டிப்பாக தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இச்சிங் சென்சேஷன் இருக்கும். அப்புறம் பொதுவாக உங்களுக்கு அப்பிடைட் இருக்காது, வாமிட்டிங் சென்சேஷன் கட்டாயம் இருக்கும். மோஷன் போறது அப்சர்வ் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் மோஷன் பாஸ் ஆகும். சோ இது மாதிரி உங்களுக்கு சிம்டம்கள் இருந்தால் நீங்கள் நிச்சயம் பிளட் டெஸ்ட் பண்ணி ஆகணும், ஒரு அல்ட்ராசோனோகிராம் பண்ண வேண்டும். இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணிட்டாலே நம்மளோட என்ன டைப் ஆஃப் ஜாண்டிஸ் என்றது நமக்கு தெரிய வரும். அப்புறம் ட்ரீட்மெண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இது போன்று காமாலை உள்ளவர்கள் உணவு பழக்கங்களை மாற்ற வேண்டும். இந்த மீட் டயட், ஃபேட்டி ஃபுட், ஆயிலி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க நேச்சுரலா கிடைக்கிற காய்கறி, கீரைகள், பழ வகைகளை நல்லா எடுத்துக்கணும். முக்கியமாக ஒரு என்னன்னா கீழநெல்லியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமான்னு. நிஜமாக கீழநெல்லிக்கு மருத்துவ குணம் உண்டு. நீங்கள் எடுத்துக்கொள்வது ஜாண்டிஸ் நேரத்தில் வெகுவாக உங்களுக்கு பயனளிக்கும்.